ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி சொரக்காய் வச்சு ஒரு துவையல் பண்ணலாங்க. இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேவையானது பாருங்கள், ஒரு காயில் அரை காசு தான் எடுத்திருக்கேன். இந்த அரை காய் நீங்கள் தோலும் அந்த விதையும் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நடக்கல வறுத்த கடலையாக இருந்தால் அப்படியே தோலை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வணக்கும் போது போட்டால் போதும். வறுக்காத பச்சை கடலையாக இருந்தால் வறுத்துக்கோங்க. தோல் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 4, தக்காளி ஒரு பெரிய தக்காளி 1, குட்டி தக்காளி இருந்தால் 2 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி முதல்ல நம்ம அதை பாருங்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. உப்பு நம்ம உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். சொரக்காயும் இதில் போட்டுக்கோங்க. துருவி போடலாம், ஆனால் அது வதக்க தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், காய் வதங்கிட்டுருக்கு. ஸோ இதில் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக உப்பு இழுத்துரும். பாருங்கள், அரைவாசி வதங்கிடுச்சு. உப்பு நம்ம வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 தான் போடுறேன். நீங்கள் வேணால் 4 மிளகா போட்டுக்கலாம். எடுத்தது 4, ஆனால் காரம் அதிகமாக இருக்குங்கிறதுனால 2 போட்டிருக்கேன். நீங்கள் என்ன காரம் வேணும்னா சேர்த்து போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், கலர் மாறுற வரைக்கும் வதக்கிங்க. இந்த காய் வதங்கணும், அந்த வெங்காயம் ஒன்றா வதங்கிடும். இப்போ நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு வேணும்னா அந்த 2 தக்காளி போடுங்க. நான் புளிப்பு கம்மியாக வேணுங்கிறதுக்காக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். புளி வைக்கலாம், ஆனால் புளி வச்சா அதோட சத்து நமக்கு கிடைக்காது. இந்த சொரக்காய் சாப்பிட்றதுனால உடம்புல உப்பு சத்து உள்ளவங்களுக்கு, கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சொரக்காய் துவையல் ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது இது செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கும் கொடுங்க. நாட்டுக்காய் எப்பவுமே ரொம்ப நல்லது. பாருங்க, இது நல்லா ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் வதங்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு எரியட்டும். பாருங்கள், சொரக்காய், தக்காளி, வெங்காயம், வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. உப்பை நம்ம இந்த நடக்கலையே போட்டுக்கலாம். தோலெலாம் எடுத்துகிட்டு போடுங்க. வறுத்த கடலை தான். பச்சை கடலையாக இருந்தால் நீங்கள் முதலே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுன பின்னாடி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஓரளவு கொஞ்சம் தருன்னு எடுத்துக்கோங்க. பாருங்கள், துவையல் அரைச்சாச்சு. இப்போ தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு, கருவேப்பிலை, சீரகம், உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், இதில் எடுத்து கொட்டிடுங்க.